தாவேகா கூட்டணி சேர்ந்துட்டா பாஜகவை அதிமுக கலட்டி விட்டுருவாங்க. டிடிவி தினகரன் ஒரு கட்சி இதெல்லாம் ஒரு கேள்வி கேட்கலாமா? அவர் ஒரு கட்சி இல்ல, அவர் ஒரு விமர்சனம் முன் வச்சிருக்கிறாரு. எங்க கட்சியே இன்னைக்கு 2 கோடி தொண்டர் உள்ள கட்சி. அதுக்கு தகுந்த மாதிரி கேள்வி கேட்க யாரோ பேசுறதுக்கெல்லாம் கேள்வி கேட்கறீங்க. தயவு செய்து கேள்வி ஏனெனே திட்டமிட்டு தவறான விமர்சனத்தை செஞ்சிட்டு இருக்காரு. அவர்களுக்கு யாராவது ஆதரிப்பார் என்று எதிர்பார்த்தார். அவர் நினைக்கிறது நடக்கல. அதனால இப்படிப்பட்ட வார்த்தையை கக்கிக் கொண்டிருக்கிறார். உறுதியாகுமா சார்? அதாவது இந்த கூட்டணி வருமா அந்த கூட்டணி தேர்தல் வரும்போதுதான் தெரியும். நாங்க ஏற்கனவே ஒவ்வொரு முறையும் நீங்க இப்ப 2019 நாடாளுமன்ற தேர்தல், 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தல், 2024 நாடாளுமன்ற, இந்த தேர்தல் பாருங்க. தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகுதான் சில நேரத்தில் கூட்டணி வச்சிருக்கிறோம். சில நேரத்தில் தேர்தலுக்கு முன்பு ஒரு அறிவிப்புக்கு முன்பு கூட்டணி பேசி முடிச்சிருக்கிறோம். ஏன்னா அந்த கட்சி வளர்க்க வேணும். கூட்டணின்னு அமைச்சிட்டா அந்த கூட்டணிக்குள்ள ஒரு கட்டுப்பாடு உண்டு. அதனால எங்க கூட்டணி சேர இருக்கின்ற கட்சிகள் எல்லாம் சுதந்திரமா செயல்பட்டு இருக்குது. திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி எல்லாம் இன்றைக்கு அவர்கள் சுயமா செயல்பட முடியல, சுதந்திரமா செயல்பட முடியல. இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி நீங்க பத்திரிகையில பார்த்தேன், பல பேர் எதிர்ப்பு குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் எங்களுக்கு அதிகமான இடம் வேணும், ஆட்சியில் பங்கு வேணும் என்ற கோரிக்கையெல்லாம் வைக்க இன்றைக்கு பத்திரிகையில் வந்திருக்குது. ஆக அவர்களும் குரல் கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள்.